கும்பி பாகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்நியன் திரைப்படத்தில் வந்து ஒரு பெரிய தண்டனை அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து பாகியலட்சுமி பார்க்குறது. ஒரு மாதிரி ரணக்கொடூரமான காட்சிகள், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத கதாபாத்திரங்கள் அப்படின்னு தான் வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கமலா வந்து நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாலும், நாங்கள் பார்த்துக்குறோம், என் பிள்ளை இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அனுப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் தனியாக வேற வந்து முடிஞ்சால் பாக்கியாவே சமைச்சு கொடுப்பாங்கன்னு ஏக்கமாக பார்க்குறாங்க. அவங்க முடியாதுன்னு சொன்னனால இவங்களே சமைச்சு வச்சு கோபியை கூப்பிட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்கார வச்சு பாக்கியாவோட மனசை பற்றி கவலைப்படாமல் ஈஸ்வரி சோறு ஊட்டிகிட்டு இருக்க, கோபியை பார்த்து கடுப்பாகி பாக்கியாவும் ஜெனியும் வெளில வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ராதிகா கரெக்டான வார்த்தை சொல்கிறாங்க, மங்கி மாதிரி இனியும் அங்கேயும் தவுவா அவளுக்கு தேவையான விஷயத்தை சாதிக்கிறதுக்கு. அதே தான் அவங்க அப்பாவோட குணம். அவங்க அப்பாட்ட தான் அவளுக்கே வந்திருக்கு. அவருக்கு காரியம் தேவை, அவரை யார் பார்த்துப்பான்னு முடிவு பண்ணி அப்பப்போ ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பார் போல. இவரை போய் நம்பி நான் கட்டிட்டேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த எல்லா கொடுமைக்கும் இடையில இப்போ வந்து நான் ரொம்ப திருந்திட்டேன்னு கோபி பேசும்பொழுது நமக்கே கோவம் வருது. ஆனால் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து பாக்கியாவோட மனசை பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்கும்பொழுது பாக்கியா கோவமாய் நீங்கள்லாம் யாருமே பேசவே பேசாதீங்க என்கிட்டன்னு கோவப்படுவாங்களா, இல்லை கடைசி வரைக்கும் இப்படியே கம்முன்னு இருப்பாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?